ரத்தன் டாட்டாவோட இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவே மிரள வச்சிருச்சு. சரியா சொல்லணும்னா 1998 ரத்தன் டாட்டா அமெரிக்கா கிட்ட போய் எங்களோட கார் நிறுவனம் ரொம்ப நட்டத்துல போய்கிட்டு இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அதற்கு அந்த அமெரிக்க நிறுவனம் காரை பத்தி தெரியாதவங்க எல்லாம் கார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இப்படிதான் நட்டத்துல தான் வந்து விழுகும், அதுல நீங்க தயாரிச்ச இண்டிகா கார் குப்பைக்கு கூட சமானம் இல்லன்னு ரத்தன் டாட்டாவை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. மனசுடைஞ்சு போன ரத்தன் டாட்டா இந்தியாவுக்கு வந்து ஒரு விஷயத்தையே யோசிக்கிறாரு. மக்கள் கார் வாங்குறதுக்கு முதற் காரணமே அதுல இருக்க அழகும் அதோட சேஃப்டியும் தான். சேஃப்டின்ற இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட ரத்தன் டாட்டா அடுத்து டாடா நிறுவனங்கள்ல உருவாக்கக்கூடிய எல்லா காருமே நம்பர் 1 தான் இருக்கணும், இன்ன வரைக்கும் நம்பர் 1 தான் இருந்துகிட்டே வருது. இப்படி பிசினஸ்ல பீக்ல இருந்த ரத்தன் டாட்டாக்கு 2008 அமெரிக்கால இருந்து ஒரு கோரிக்கை வருது. எங்களுடைய ஜாக்வார் கம்பெனி ரொம்பவும் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்குன்னு, அந்த ஒரு கம்பெனியை நீங்க வாங்கிக்கிறீங்களா அமெரிக்கா தரப்புல இருந்து கோரிக்கை வந்திருக்கு. இந்த இடத்துல தான் ரத்தன் டாட்டா ஒரு சிறந்த பிசினஸ் மேன்ன்றத நிரூபிச்சிருக்காரு. என்னதான் அமெரிக்க நிறுவனம் உங்களை அசிங்கப்படுத்தி இருந்தாலும் உதவின்னு கேட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உலகத்திலே பெரிய நிறுவனமான ஜாக்வார் கார் கம்பெனியை மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்கியிருக்காரு ரத்தன் டாட்டா.